அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து குழந்தைங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறதால அவங்களோட வெயிட் கெயினிங்க்கும் பிரைன் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நட்ஸ் பவுடர் நம்ம அரைக்கும் போது எண்ணெய் தெரியாமல் எப்படி அரைக்கலாம், குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கலாம், எந்தெந்த ஃபுட்லலாம் சேர்த்து கொடுக்கலாம்னு நான் வீடியோவில் இடையில சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாதாமோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். இதோட தோலை உரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி பாதாம் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா இந்த பாதாம் அப்படியே நம்ம ஜஸ்ட் அழுத்தினோடனே அதோட தோல் மட்டும் தனியாக நம்மளுக்கு அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லா பாதாமோட தோலையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பாதாமோட தோலையும் உரித்து எடுத்துட்டேன். இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிறதுக்காக ஒரு துணியில் பரவி விட்டு காய வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாதாமில் இருக்க ஈரப்பதெல்லாம் ஒரு அளவுக்கு போயிருக்கு. அடுத்து நம்ம இந்த பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாமை வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாதாமில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம இந்த பாதாம் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாதாமில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு லைட்டாக அங்கங்கே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாதாமை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்து நான் இந்த பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். முந்திரியை வந்து ஈஸியாக வறுக்கிறதுக்காக இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான நட்ஸை வறுக்கும் போது ரொம்பவும் வறுத்துடக்கூடாது. ரொம்ப வறுத்தாலும் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த நட்ஸை நம்ம வறுத்துட்டு அதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரியை வறுத்ததுக்கப்புறமா நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். அடுத்து நான் 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துருக்கேன். நம்ம முந்திரியை வறுத்த மாதிரி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிஸ்தா வறுப்பட்டதும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த மாதிரி 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கிறதால நட்ஸ் பவுடர் வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டைஜஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த பொட்டுக்கடலையை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலையை தொட்டு பார்த்தோன்னா கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாகணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்ததும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் பவுடரை 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களோட ஃபுட்டில் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் நட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு நட்ஸாக ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு அதனால் எதுவும் அலர்ஜி ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஃபுட்டில் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதோட சூடு நல்லா ஆறிடுச்சு. இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நட்ஸ்லாம் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். அதனால் நிறுத்தி 4 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிறேன். அடுத்து நம்ம ஜாரை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நட்ஸ்லாம் அரைப்பட்டு ஓரளவுக்கு பவுடர் ஆகியிருக்கிறது. ஜாருக்கு அடியில் பிளேடு கிட்டலாம் ஒரு சிலது சரியாக அரைபடாமல் இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை அரைக்கும் போது மிக்சர் ஜார் சூடாகக்கூடாது. சூடாச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஜார் வந்து சூடாச்சுன்னா ஜாரை தனியாக மிக்சிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. நம்ம மறுபடியும் பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கலாம். நிறுத்தி 2 தடவை மட்டும் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஜாரோட ஓரங்களில் இருக்கிறது அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 தடவை வந்து பல்ஸ் மோடில் நிறுத்தி பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட நட்ஸ் பவுடர் ரெடி ஆகியிருக்கிறது. அடியில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் சேர்த்து கொடுக்கலாம், பாலில் சேர்த்து கொடுக்கலாம்.
அப்புறம் குழந்தைங்களுக்கு செய்கிற ஸ்நாக்ஸில் மில்க் ஷேக்லலாம் கூட நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட ஃபுட்டில் சேர்த்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.